இதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு பீகார்ல ஒரு சாதகமான சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, பீகார்ல ஸ்ட்ராட்டஜி என்பதை அறிவித்த மாதிரி அவர் போட்டியிடாம, ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த இடஒதுக்கீடுக்காக டெல்லியில ஒரு உண்ணாவிரதம் நடத்தினாரு. அந்த உண்ணாவிரதத்துக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல. இப்போ வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி என்டிஏ பக்கம் போவதற்கான வாய்ப்புகளை தேடி பார்த்தாரு. ஆனா என்டிஏ இருக்கக்கூடிய தொகுதிகளை பிரித்து கொடுக்கக்கூடிய சூழல் இல்லாதனால பிரசாந்த் கிஷோர் வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஏற்பாட்டில் தன்னை இணைத்துள்ளார். அதுல முதல் கட்ட வேட்பாளரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டாரு. அது ஒன்றும் பேசு பொருளா இல்லை பீகார்ல. அதற்கு முன்பு பிரசாந்த் கிஷோரை தேடிய ஆட்கள் கூட இப்ப வந்து பிரசாந்த் கிஷோருடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி கவலைப்படாமல் தான் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியினுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இவ்வளவு பரபரப்பாக பீகார் விஷயங்கள் பேசப்படுகின்ற போது ராகுல் காந்தி அந்த சண்டிகாருக்கு, அந்த ஐபிஎஸ் ஆபீசருடைய சூசைடுக்கு அந்த வீட்டில் அவங்கள போய் பார்ப்பதற்காக இந்த கூட்டத்தை சீக்கிரமா முடிச்சிட்டு முடிவெடுக்காமல் போறாரு. பீகார் தேர்தலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தினார்களோ அதில் குறைந்தபட்சம் அக்கறை காட்டாமல் ராகுல் காந்தி செயல்பட்டு இருப்பது பீகார்ல ஆரோக்கியமான சூழல் இல்லை என்ற கருத்து நிலவுது. அநேகமா பேச்சு நாளிதழ்கள்ல அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சண்டிகாருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சண்டிகார்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லது இதெல்லாம் பைனலைஸ் பண்ணிட்டு கூட போகலாம். அந்த ஐபிஎஸ் ஆபீசருடைய மரணம் என்பது அங்க ஹரியானால அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேஸை வந்து அவங்க உருவாக்குறது அல்லது தக்க வைப்பதற்கான ஏற்பாடு. ஆனால் பீகார் தான் 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நமக்கு ஒரு டெஸ்ட் மாநிலம். இந்த டெஸ்ட் மாநிலத்துல பல்வேறு குழுக்கள் காங்கிரஸ்ல இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்களுக்கான கமாண்டிங் பவரா அவர் இங்க இருந்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் பிரியங்கா காந்தி இருக்கணும். இவங்க யாருமே இல்லாம கார்கே உள்ளிட்ட ஆட்கள் அங்க இல்லாமல் இருப்பது பீகார் தேர்தலில் ஒரு அக்கறை காட்டாத போக்கு காங்கிரசிடம் இருக்கிறது என்ற விமர்சனம் வெளியே வந்திருக்கு. இதை சரி செய்ய வேண்டும் காங்கிரஸ். மணிசங்கர் போன்றவர்கள், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் ராகுல் காந்திக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூட அந்த விவாதங்கள்ல பேச்சு பொருளாக வந்திருக்கு. ஆகவே பீகாருக்கு கூடுதல் அக்கறையை காட்டி அந்த தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இழுபறியை சரி செய்ய வேண்டியது இந்தியா கூட்டணியினுடைய தலைமை தாங்கக்கூடிய ராகுல் காந்திக்கு பொறுப்பு இருக்கிறது. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க பேசின தொகுதியிலிருந்து அதிகபட்சமான தொகுதிகள் கேட்டது சிபிஐ எம்எல் மட்டும்தான்.